முக்கடலும் சங்கமிக்கும் புண்ணிய பூமி கன்னியாகுமரி. சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த குமரி கண்டத்தை கடல் கொண்டது என்று ஆராய்ச்சியால் கூறுவார்கள். குமரி எண்ணெய் தவக்கோலத்தில் இருக்கின்றாள் என்பதை நீலத்திரை கடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய்யும் குமரி என அழகுற பாடினார் மகாகவி பாரதியார் அவர்கள். அந்த அன்னையின் திருப்பெயரால் அழைக்கப்படுகின்ற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். சிவதானு பிள்ளை, நந்தானிவேல், அப்துல் ரசாக், சிதம்பரநாத நாடார், தானுலிங்க நாடார், பொன்னப்ப நாடார், ராமசாமி பிள்ளை என இன்னும் பலர் இப்போராட்டத்தில் துணை நின்றனர். இந்த தியாகச் செமல்களின் அரும் போராட்டத்தால் 1956 ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற மாவட்டம் உதயமானது. குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களின் நினைவை போற்றும் விதமாக 1983ஆம் ஆண்டு 4 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் நாகர்கோயிலை தலையிடமாக கொண்டு நேசமணி போக்குவரத்து கழகத்தினை ஏற்படுத்தினார்கள். இங்கு 3 கடல்கள் மட்டுமல்ல 3 மதங்களும் சங்கமிக்கின்றன. மதங்களைச் சேர்ந்த புராதனமிக்க வழிபாட்டு தலங்களும் இங்கு சிறப்புடன் விளங்குகின்றன. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில், மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில், கொல்லங்கோடு பகவதி அம்மன் கோயில், சுசீந்திரம் தானுமலையா பெருமாள் கோயில், கேரளபுரம் அதிசய விநாயகர் கோயில், தக்கலை பீர் முகமது சமாதி அடைந்த தர்கா, திருவிதாங்காடு முகமது சாஹிப் தர்கா ஆகிய இஸ்லாமிய வழிபாட்டு தங்கள் மிகவும் பிரபலமானவை. இங்கு மாத்தூர் தொட்டிபாலம், மருத்துவமலை, முக்கூடல், முருகன் குன்றம், முட்டம் கடற்கரை, சங்குத்துறை கடற்கரை, தேங்காய்பட்டணம் கடற்கரை, பத்மநாபபுரம் அரண்மனை, சுசீந்திரம், திருப்பரப்பு அருவி, திருவட்டாறு, உலக்கை அருவி, உதயகிரி கோட்டை போன்ற ஏராளமான சுற்றுலா தலங்கள் குமரி மாவட்டத்தில் இன்றைக்கு சிறப்பு சேர்க்கின்றன. 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமயமான ஐயாவளி என்னும் வைகுண்ட சாமி இயக்கத்தின் பிறப்பிடம் கன்னியாகுமரி மாவட்டமாகும். சமூக மாற்றத்திற்கு வித்திட்ட ஐயாவளி வைகுண்ட சாமி கோயில் சாமி தோப்பில் உள்ளது. இந்தியாவின் தென்கோடி முனையில் அமைந்துள்ள கன்னியாகுமரியில் காலையில் சூரியன் உதயமாவதையும் மாலையில் சூரியன் மறைவதையும் அறிவு விளக்கம் பெற்று சென்றதை நினைவு கூறும் வகையில் இங்கு நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. மகாத்மா அவர்களின் ஆஸ்தி கரைக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இங்கு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அண்ணாவின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய ஒளி இங்குள்ள மண்டபத்தில் விழும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டே 4 புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எதிர்பாராமல் இம்மாவட்டத்தில் ஒக்கி புயலினால் பாதிக்கப்பட்டதால் இவ்விழா நடைபெற முடியாமல் போய்விட்டது. தற்போது கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் பேராதரோடு சீரோடும் சிறப்போடும் இவ்விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இயக்கத்தின் ஆணி வேறான 4 புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் இம்மாவட்ட மண்ணின் மைந்தர் கலைஞர் மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களுக்கான தொடரை பற்றி இங்கே நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். ஏற்கனவே நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அதைத் தொடர்ந்து நானும் இங்கே சிலவற்றை குறிப்பிட விரும்புகின்றேன். திரைப்படத் துறையில் தான் சம்பாதித்த பணத்தை ஏழைகளுக்கும் தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் வாரி வழங்கிய கொடையாளி. திரைப்பட துறையின் மூலம் சமுதாய மாறுதலுக்கு கருத்துக்களை வழங்கியவர் கலைஞர் NS கிருஷ்ணன் அவர்கள். இந்த வள்ளலை பற்றி இன்னொரு வள்ளலான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் எழுதிய நான் ஏன் பிறந்தேன் புத்தகத்தில் பெருமையுடன் கூறியதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். கடந்த வாரத்தில் ஒரு நாள் எனது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. 1972ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதியான அந்த நன்னாள் ஆகும். ஏனென்றால் மறைந்த கலைமேதை கலைஞர் NS கிருஷ்ணன் அவர்களின் உருவச்சிலையை திறந்து வைக்கும் நற்பேரை நான் பெற்றேன் என்று புரட்சித் தலைவர் பெருமையுடன் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். முன்பு பேரர் அண்ணா அவர்கள் கலைவாணரின் சிலையை திறந்து வைத்தார்கள். அதில் அண்ணாவின் கரத்தால் திறக்கப்பட்டதால் கலைவாணர் அவர்கள் உயர்ந்தார்கள். மேலும் கலைவாணர் அவர்களின் சிலையினை இன்று திறந்ததால் நான் உயர்த்தப்பட்டேன். இதுதான் ஒருவரின் தகுதி விளக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. நான் என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் இவ்வளவு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை கண்டிருந்ததால் அவற்றில் இது முதன்மையானது என்று கூறுவது மிக பொருத்தமுடையது என்று 4 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டார். நகைச்சுவை நடிகன் என்றால் கூத்தடிப்பவன், கோமாளி என்றெல்லாம் பன்னெடுங்காலமாக நம்பப்பட்டு வந்த
இலக்கணத்தையே மாற்றி மக்களை சிரிக்க வைக்கும் போதே சிந்திக்க வைக்கும் பொறுப்பும் நகைச்சுவை நடிகனுக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்தியவர் கலைவாணர் அவர்கள் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சமயம் பத்திரிகைக்கு அளித்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நான்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நினைத்து சிரித்து மகிழும்படி நடந்த நிகழ்ச்சியை கூற முடியுமா என்றார் என்று கேட்டனர். அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைவாணர்களுடைய சில செயல்கள் ஆச்சரியப்பட வைக்கும். ஒருமுறை நாதசுர மேதை திருவாடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை இசை நிகழ்ச்சிக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தார். பொதுவாக இசை வித்வான்கள் யாராக இருந்தாலும் பெரும்பாலும் வீட்டில் சிறிது நேரம் சாதகம் செய்துவிட்டுத்தான் புறப்படுவார்கள். அங்கிருந்த கலைவாணர் என்னையா புறப்படுங்க என்றார். அதற்கு திருவாடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை அவர்கள் கலைவாணரை பார்த்து, நாதசுரம் வாசிப்பது என்ன விளையாட்டா என்று நினைச்சீங்களா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வாசித்து விட்டு புறப்பட்டால் நல்லது என்றார். ஆமாம், பெரிய வாத்தியம் என்றார் கலைவாணர். இப்படி சொல்கிறீர்களே, உங்களால் வாசிக்க முடியுமா என்றார் ராஜரத்தினம் பிள்ளை கடுமையாக. கலைவாணர் உடனே நாதசுரத்தை வாங்கி சுகஜீவன என்ற பாடலை ஆனந்த பைரவி ராகத்தில் இனிமையாக வாசித்தார். நாங்கள் ஆச்சரித்தாலும் அதிசயித்தாலும் அப்படியே மலைத்து போனோம். இசைமேதை திருவாடுதுறை ராஜரத்தினம் பிள்ளையிடம் இவ்வளவு துணிவோடு கலைவாணரை போல் யாராலும் கேட்க முடியும்? கேட்டதோடு மட்டுமின்றி இனிமையாக வாசித்து முடிப்பது என்றால் அதிசயம் அல்லவா? இதுபோல பல நிகழ்ச்சிகள் என்றார் மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர்களின் அரசியல் வாரிசு நமது மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தனது ஆசானின் வழியிலே அழகு மிளிரும் புதிய கலைவாணர் அரங்கத்தை மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவல் கட்டி முடித்து தனது திருக்கரங்களால் திறந்து வைத்து கலைவாணருக்கு பெருமை சேர்த்தவர் நமது இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். திருவளர் செல்வியே நான் தேடிய தலைவியே என்ற பாடல் வரியின் மூலம் மாண்பு புரட்சித் தலைவர் அவர்கள் தனது அரசியல் வாரிசு மாண்பு அம்மா அவர்கள்தான் என்பதை தீர்க்க தரிசனமாக அன்றே கூறிவிட்டார்கள். அதனை செயல்படுத்தும் விதமாக அவரை கடலூர் மாநாட்டில் கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்தார் மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமின்றி 1984 ஆண்டு மாநில உறுப்பினராகவும் ஆக்கினார். மாண்பு புரட்சி அம்மா அவர்கள் மாநிலங்களவில் தனது கன்னி பேச்சில் தமிழ்நாட்டில் மின்சாரம் பற்றியும் மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுப்பதை பற்றியும் பேசினார்கள். பேர் அண்ணா அவர்களும் மாநிலங்களவில் தனது கன்னி பேச்சில் இதே பொருள் பற்றி தான் பேசினார்கள். அண்ணாவுக்கு வழங்கப்பட்ட இருக்கை எண் 185, அதே இருக்கைதான் மாண்பு அம்மா அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கட்சி கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்று சுற்றுப்பயணம் செய்தார்கள். மாண்பு அம்மா அவர்கள் செல்லும் அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதை கேட்ட மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். தனக்கு பிறகு இந்த இயக்கம் எந்த தோயும் இல்லாமல் பல ஆண்டுகள் தொடர்ந்து இயங்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு பிறந்தது. 1984 ஆண்டு மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிகிச்சை பெற அமெரிக்காவுக்கு சென்றார். அந்த நேரத்தில் சட்டமன்றத்திற்கான தேர்தல் வந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்பதற்காக புரட்சித் தலைவரின் வாரிசாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர் தனது முதல் பொதுக்கூட்டத்தை புரட்சித் தலைவர் போட்டியிட்ட ஆண்டிப்பட்டியில் தொடங்கினார். அவரது பிரச்சாரத்திற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதே தொகுதியில்தான் பிற்காலத்தில் மாண்பு அம்மா அவர்களும் போட்டியிட்டு முதலமைச்சர் என்பது வரலாறு. மக்கள் கொடுக்கும் வரிப்பணம் மக்களின் நல்வாழ்வுக்காக பயன்பட வேண்டும். மக்களுடன் கூடியிரு, மக்களுடன் பழகு, அவருடன் வாழ், அவர்களுக்காக திட்டம் தீட்டி செயல்படு, மக்களிடம் நீ போ செய் என்றெல்லாம் பேர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் நான் செய்கின்றேன். அப்படி பேர் அண்ணாவின் கொள்கைகளை எந்த வகையில் நிறைவேற்ற வேண்டுமோ அந்த வகையில் நிறைவேற்றி வருகிறோம் என்றார் மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மேற்கூறிய கூட்டின்படி மாண்பு அம்மா அவர்களும் மாண்பு அம்மாவின் அரசும் செயல்பட்டு வருகிறது. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான், அகந்தியை அளிப்பால் ஆற்றலை கொடுப்பால் அவள்தான் அன்னை மகாசக்தி என்று புரட்சித் தலைவர் அவர்கள் பாடல் வரியின்படி நம்மையெல்லாம் இன்றும் வழிநடத்தி காத்துக் கொண்டிருப்பவர் மகாசக்தியாக திகழும் நமது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் என்பதை
நான் பெருமிதத்துடன் கூறிக்கொள்கின்றேன். கடந்த ஆண்டு ஏற்பட்ட ஒக்கி புயலினால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்ப மாண்பு அம்மாவின் அரசு எடுத்த நடவடிக்கைகள் சிலவற்றை இங்கே உங்கள் முன் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள், மூத்த அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள் என பல பேர் உடனடியாக கன்னியாகுமரிக்கு வந்து மீட்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டார்கள். நானும் 12/12/2017 அன்று நேரடியாக கலாய்வு மேற்கொண்டு நிவாரண உதவி அன்றே அறிவித்தேன். ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவியாக 30,756 மீனவ குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் 15,37,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது என்பதை பெருமையுடன் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். மீனவர்களுக்காக கம்பில்லா தொலைத்தொடர்பு சாதனங்கள் வயர்லெஸ் செட்ஸ் 62,14,00,000 ரூபாய் வழங்கிட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. தற்போது கன்னியாகுமரியில் மட்டும் 2,150 மீனவர்களுக்கு கம்பில்லா தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஒக்கி புயலினால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கும் அவர்களது படகுகளுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட மீனவ மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு மீட்பு, நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கையை மேற்கொண்டது. தொலைதூர மாநில கடற்கரையில் ஒதுங்கிய மீனவர்களை பாதுகாப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு மூத்த இந்திய ஆட்சி பணி அதிகாரி பணியில் அமர்த்தப்பட்டனர். அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கு விசைப்படகு ஒன்றிற்கு அதிகபட்சமாக 1000 லிட்டர் டீசல் வழங்கப்பட்டது. ஒக்கி புயலினால் மரணமடைந்த 24 மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடும்பம் ஒன்றிற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வீதம் 4,80,00,000 ரூபாய் அரசு வழங்கப்பட்டது. காணாமல் போன மீனவர்களின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விதிகளை தளர்த்தி காணாமல் போன 138 மீனவர்களின் வாரிசுதாரர்களுக்கு 27,60,00,000 ரூபாய் செலவில் தலா 10 லட்சம் ரூபாய் வீதம் காசோலையும் 6 மாத கால அவகாசத்தில் பெற்றிடும் வகையில் 10 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியும் மாண்பு அம்மாவின் அரசால் 14/3/2018 வழங்கப்பட்டது. இறந்த மற்றும் காணாமல் போன மீனவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிப்பிணங்க 136 மீனவர்களின் வாரிசுதாரர்களுக்கு 27/8/2018 அன்று என்னால் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு அந்த குடும்பத்தை அம்மாவுடைய அரசு காப்பாற்றியிருக்கின்றது. மீனவர்களின் சேதமடைந்த படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களுக்கு நிவாரணமாக 8.44 கோடி ரூபாய் அரசால் ஒப்பளிக்கப்பட்டுள்ளது. ஒகி புயலினால் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்த 15 மீனவர் அல்லாத நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியாக 1,50,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட வேளாண் பெருமகளுக்கு வாழை, ரப்பர், கிராம்பு மற்றும் பிற பயிர் சேதத்திற்கான 36,95,00,000 ரூபாய் மாண்புமிகு அம்மாவின் அரசு நிவாரணமாக வழங்க ஆணையிடப்பட்டது. தமிழ்நாடு அரசின் அனைத்து துறை பணியாளர்களின் இடைவிடாத உழைப்பின் காரணமாக சாலையில் விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டு விரைவில் போக்குவரத்து மற்றும் குடிநீர் வழங்கல் சீர் செய்யப்பட்டன. இவற்றிற்கெல்லாம் மேலாக மின் தேவையின் அவசரத்தை கருதி அம்மாவின் அரசு மின்சார வாரியத்தின் தலைமை பொறியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் குழுக்களாக பிரிந்து பகுதி வாரியாக அனுப்பி வைத்தார்கள். ஆட்சி அயராத பணியின் காரணமாக வெகு குறுகிய காலத்திலே மின்சாரம் தடையின்றி அனைத்து பகுதிகளுக்கும் வழங்கப்பட்டது. பலத்த புயலின் காரணமாக சிதைந்த 15,858 மின் கம்பங்கள் புதிதாக நடப்பட்டன. அந்த ஒக்கி புயலால் கிட்டத்தட்ட 15,858 மின் கம்பங்கள் பழுதடைந்தன. அதை உடனடியாக மாற்றி அமைக்கப்பட்டது. 1085 கிலோமீட்டருக்கு மின் கம்பிகள் புதிதாக நிறுவப்பட்டன. கிட்டத்தட்ட 100 பழுதடைந்த மின் மாற்றிகள் நீக்கப்பட்டு புதிய மின் மாற்றிகள் நிறுவப்பட்டன. இதன் காரணமாக ஒரே நாளில் அரசு, மருத்துவமனை மற்றும் முக்கிய இடங்களில் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சி பகுதிகளுக்கும் 3வது நாளிலும் மற்ற இடங்களில் 5வது நாளிலும் மின்சார இணைப்பு வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். இதன் காரணமாக பிற சீரமைப்பு பணிகளும் விரைந்து முடித்து மாவட்டம் குறுகிய காலத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் சென்று காணாமல் போகும் தருணத்தில் அவர்களை மீட்கும் பொருட்டு ஹெலிகாப்டர் தளம் அடங்கிய இந்திய கடலோர காவல்படை நிலையம் ஒன்று அமைப்பதற்கு பாரத பிரதமர்களுக்கு நான் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளேன். மக்களின் நலனில் எப்பொழுதுமே அக்கறை கொண்ட அரசு அம்மாவுடைய அரசு. மக்களை நாடி நேரடியாக செல்லும் அரசு அம்மாவுடைய அரசு என்பது
இதன் மூலம் தெள்ள தெளிவாக மக்களுக்கு விளங்கும் என்று நம்புகின்றேன். இந்த அரசு வேற அண்ணா, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மாவின் கொள்கை வழி நின்று அவர்களின் வழிகாட்டின்படி மக்களுக்கு பணியாற்றும் அரசு. கல்வி சாலை உண்டு, நூலுக்கு ஆலை உண்டு, நாட்டுக்கு தேவையெல்லாம் நாம் தேடலாம். தோளுக்கு வீரம் உண்டு, தோற்காத நாணம் உண்டு, நீதிக்கு நெஞ்சம் உண்டு, நாம் வாழலாம். சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம், சிந்தும் கண்ணீர்தனை மாற்றலாம். வாருங்கள் தோழர்களே, ஒன்றாய் சேருங்கள் தோழர்களே என்று நான்கு புரட்சித் தலைவர்களின் பாடல் வழியில் மெய்ப்பிக்கும் வகையில் மாண்பு அம்மா அவர்களும் மாண்பு அம்மாவின் அரசு இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு துறையும் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. அவற்றில் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு விஞ்ஞான கல்வியை மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்திற்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன. எந்த மாநிலத்திலும் நம்முடைய குழந்தைகள் விஞ்ஞான கல்வி, அறிவுபூர்வமான கல்வி, உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கிடைக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட செய்தி எந்த மாநிலத்திலும் கிடைக்கவில்லை. ஆனால் இதயம் புரட்சி தலைவி ஆண்ட தமிழகத்தில் இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி அவள் விஞ்ஞானபூர்வ கல்வி இன்றைக்கு உலக நாட்டில் இருக்கின்ற கல்விக்கு இணையாக கல்வி தமிழகத்திலே கிடைக்கும் என்பதற்காக அம்மா அவர்கள் விலையில்லா மடிக்கணிக்கு வழங்கும் திட்டத்தின் கீழ் 118 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாணவர்களுக்கு மடிக்கணியில் வழங்கப்பட்டது இந்த மாவட்டத்தில் என்று பெருமையுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு மடிக்கணினி விலை சுமார் 14,000 ரூபாய் ஆகுது. இன்னைக்கு 14,000 ரூபாய் இன்றைக்கு கொடுத்து வாங்கி படிப்பதற்கு இல்லாத சூழல் பல குடும்பங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவர்கள் எல்லாம் அறிவுத்திறன் இருந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக மடிக்கணினி வாங்க முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட மாணவ செல்வங்களுக்கு அறிவு திறனை வளர்ப்பதற்கு உலகத்தரத்திற்கு ஏற்ற விஞ்ஞான கல்வி கொடுப்பதற்கு அம்மா அவர்கள் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கின்றார்கள். நம்முடைய மாணவ செல்வங்கள் எதிர்காலத்திலே மிகச் சிறந்தவர்களாக கல்வியாளராக விளங்க என்பதற்காக இந்த மடிக்கணினியை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கொடுத்து அழகு பார்த்த தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல இந்த மாவட்டத்தில் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 5,27,164 குடும்பத்தினர்கள் மாதந்தோறும் 10,450 மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் நகராட்சி மற்றும் பேரூராட்சியில் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு 821 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 24,987 வீடுகள் தற்போது கட்டப்பட்டு வருகின்றன. ஆகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு வீடு இல்லை என்ற நிலையை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு போக்கிக் கொண்டிருக்கின்றதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களுக்கு பாதுகாப்பான மீன்பிடி உள்கட்டமைப்பில் உருவாக்கிடும் வகையில் குளச்சலில் 96.72 கோடி ரூபாய் செலவில் புதிதாக மீன்பிடி துறைமுகம் ஒன்று அமைக்கப்படும். சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகம் 81.22 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். 4 புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் தேங்காய்பட்டினம் 97.4 கோடி ரூபாய் செலவில் புதிதாக மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட மீனவ மக்களுக்கு மீன்பிடி குறைந்த கால நிவாரணமாக 14 கோடி 32 லட்சம் ரூபாயும், மீன்பிடி தடைகால நிவாரணமாக 14 கோடி 64 லட்சம் ரூபாயும் மற்றும் மீனவர் மற்றும் மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண திட்டத்தின் கீழ் 27 கோடியே 94 லட்சம் ரூபாயும் என மொத்தம் ஆண்டு ஒன்றுக்கு 56 கோடியே 88 லட்சம் ரூபாய் அளவுக்கு நிவாரணம் அம்மாவுடைய அரசு வழங்கப்பட்டு வருகிறது. தோவாளையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மலர் வணிக வளாகம், பூதப்பாண்டியில் 1.50 கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் என்னால் திறந்து வைக்கப்பட்டன. இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். காலத்தின் அனுமதி கருதி சுருக்கமாக இங்கே சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டுள்ளேன். சீரோடும் சிறப்போடும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அனைவரையும் காண்பதில் எனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவேற்ற திட்டங்களை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுப்பணித்துறையின் மூலமாக 6 கோடி ரூபாய் மதிப்பில் நாகர்கோவில் ஒருங்கிணைந்த தொழிலாளர் அலுவலக கட்டணம், பழுகல் அரசு உயர்நிலைப்பள்ளி வகுப்பறை கட்டுதல் உட்பட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்துதல், வாரியூரில் கால்நடை மருந்தக கட்டிடம் உட்பட 13 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான
கட்டடங்களை நான் இன்று திறந்து வைத்துள்ளேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீன்பிடி துறைமுக திட்ட கோட்டம் நாகர்கோவில் சார்பில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொலிக்கரை கிராமம், கேசவன்புத்தன் துறை மற்றும் பள்ளம் துறை கிராமங்களில் கட்டப்பட்ட உள்ள மீன் இறகுதளம் உட்பட 31 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு நான் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு துறையின் சார்பில் 67 கோடி 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 14,911 பயனாளிகளுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்க உள்ளேன். நான் அம்மாவின் அரசு பதவியேற்ற குறுகிய காலத்திலே பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மேலும் நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்க குடிமராமத்து திட்டம், விவசாயிகளின் உரத்திற்கு தேவையான வண்டல் மனை விலையில்லா வழங்கும் திட்டம் போன்ற எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறது. மக்கள் இந்த ஆட்சியின் சாதனைகளை நன்கு உணர்ந்துள்ளனர். ஆனால் ஒரு சிலர் இந்த ஆட்சியை குறை சொல்லியும் தேவையற்ற சவால்களை விடுத்து வருகின்றார்கள். இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. பகவான் புத்தர் அறநெறி கொள்கைகளை பரப்பினார். அவற்றை சிலர் ஏற்று அவற்றை போற்றினார். வேறு சிலர் அதை ஏற்காமல் தூற்றினார். கடுமையான சொற்களால் தாக்கியும் பேசினார். ஒரு நாள் புத்தர் ஒரு ஊருக்கு சென்றார். அங்கு ஒரு புத்தரை கடுமையான சொற்களால் பேசினான். ஆனால் புத்தர் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. புத்தர் அவனிடம், நண்பரே, அருகில் வந்து அமருங்கள் என்று அழைத்தார். அவனும் அவர் அருகில் சென்று அமர்ந்தார். புத்தர், நண்பரே, நீங்கள் மற்றவர்களை பார்க்க செல்லும் போது கையில் ஏதாவது எடுத்துச் செல்வது உண்டா என்று கேட்டார். ஆம், பழங்களை எடுத்துச் செல்வேன் என்று அவர் கூறினார். நீங்கள் அளிக்கும் பழங்களை நீங்கள் காண சென்றவர் ஏற்க மறுத்தால் நீங்கள் அவற்றை என்ன செய்வீர்கள் என்று புத்தர் கேட்டார். அதற்கு அவர், பழங்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்புவேன் என்றார். உடனே புத்தர், அதைத்தான் நீங்கள் இப்போது செய்ய போகிறீர்கள். திட்டுவது உங்கள் சுதந்திரம், அதை ஏற்பதும் ஏற்காததும் எனது சுதந்திரம். நீங்கள் என்னை அவமதித்து பேசிய பேச்சுக்களை நான் ஏற்கவில்லை. பழங்களை திரும்பி எடுத்துச் செல்வது போல ஏச்சுக்களையும் எடுத்துச் செல்லுங்கள் என்றார். அதுவரையில் புத்தரை அவமதித்து பேசிய அந்த மனிதன் தனது தவறை உணர்ந்து புத்தரின் திருவடியில் விழுந்து வணங்கி அவரிடம் மன்னிக்க வேண்டினான். நாளையில் அவன் புத்தரின் சீடனாக மாறினான். இதேபோல்தான் அம்மாவின் ஆட்சியின் மீது எழுதப்படும் விமர்சனங்கள் எதற்கும் அடிப்படை ஆதாரம் கிடையாது. எனவே பகவான் புத்தர் அவர்கள் கூறியது போல் அனைத்து விமர்சனங்களும் அவர்களிடமே திரும்பிச் செல்லும் என கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இது எதிர்க்கட்சி தலைவருக்கு பொருந்தும். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் கீழ்கண்ட அறிவிப்புகளை வெளியிடுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அறிவிப்புகள் மரியாதைக்குரிய அண்ணன் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், நம்முடைய முன்னாள் அமைச்சர் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மரியாதைக்குரிய சகோதரர் தலவாய் சுந்தரம் அவர்களும், நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் 2 மாவட்ட செயலாளர்களும், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள், பல பேர் நீங்கள் கன்னியாகுமரிக்கு வருகின்றீர்கள். வருகின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நான் சொன்னேன், தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்ட உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், கன்னியாகுமரியில் தான் கிடைக்கவில்லை என்று நான் சொன்னேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், என்னை சந்தித்து எனக்கு அழைப்பிதழ் கொடுக்கின்ற பொழுது, நீங்க கன்னியாகுமரிக்கு வந்து பாருங்கள், அப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் அம்மாவுடைய கோட்டை என்று உங்கள் வாயால் சொல்ல வைப்பேன் என்று சொன்னார்கள். அவள் சொன்னதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக காண்பித்திருக்கின்றார்கள். அவளுக்கு எனது மனப்பூர்வமான உள்ளபூர்வமான நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே கன்னியாகுமரி மாவட்டம் மற்ற மாவட்டத்திற்கு இழைத்தது அல்ல என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் நிரூபித்து காட்டுகின்றீர்கள். கன்னியாகுமரிக்கு மட்டும் வருடந்தோறும் 75 லட்சம் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் என்று சொன்னாலே சுற்றுலா நிறைந்த பகுதி இந்த கன்னியாகுமரி மாவட்டம். அதே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் நம்முடைய மாநிலத்திலிருந்தும் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள். அவருடைய
கோரிக்கை நிறைவேற்றுகின்ற விதமாக இந்த அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. இந்த 75 லட்சம் பேரில் சுமார் 22 லட்சம் பேர் சுற்றுலா பயணிகள் மட்டுமே தற்போது விவேகானந்தர் பாறையில் உள்ள நினைவு மண்டலத்திற்கு படகின் மூலம் செல்ல வாய்ப்புள்ளது. மீதமுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் புதிதாக 2 படகுகள் வாங்கப்பட உள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரே சமயத்தில் 3 படகுகள் விவேகானந்தர் பாறைக்கு செல்வதற்கு ஏதுவாக கூடுதலாக 2 படகு அணையும் தளங்கள் 20 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கன்னியாகுமரியிலிருந்து விவேகானந்தர் பாறை செல்ல ரோப் கார் வசதியும், விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைந்துள்ள பாறையிலிருந்து திருவள்ளூர் சிலை அமைந்துள்ள பாறைக்கு செல்ல ஒரு கடல் வழி பாலம், மெரைன் பிரிட்ஜ் ஆகியவை அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் சுமார் 120 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணம் நிறைவேறும். இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்கள், குறிப்பாக கன்னியாகுமரியில் இருக்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல விளவங்கோடு வட்டத்தினை பிரித்து கிள்ளியூரை தலையிடமாக கொண்டு புதிய கிள்ளியூர் வருவாய் வட்டம் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்குளம் வட்டத்தினை பிரித்து செருப்புலூரை தலையிடமாக கொண்டு புதிய திருவட்டார் வருவாய் வட்டம் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க ஏதுவாக மற்றும் செண்பகரனூர் புதூர் துணை மின் நிலையத்தின் மின்பளுவை குறைக்கும் வகையில் ஒரு புதிய 230/110 கிலோவாட் வழி மகாப்பு துணை மின் நிலையம் 368 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் தக்கலையில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லைகள் மறுசீரமைப்பு குழுவின் பணி நிறைந்தவுடன் நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்த அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், டெல்லி சிறப்பு பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் தலாய் சுந்தர் அவர்களும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று நாகர்கோவில் மக்களுடைய கோரிக்கையும் ஏற்று இந்த நாகர்கோவில் நகராட்சியை மாநகராட்சி உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அழகிய பாண்டிபுரம் கூட்டுக்குடி திட்டம் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் கன்னியாகுமரி வரை நீடிக்கப்படும். அகஸ்திவரம் வட்டம் தாமரைக்குளம் கிராமத்தில் பழையாற்றின் குறுக்கே 5 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை ஒன்று கட்டப்படும். அகஸ்திவரம் வட்டம் கோவளம் கிராமத்தில் 12 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பில், அலிக்கல் கிராமத்தில் 10 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், பெரியநாயகி தெருவில் 7 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் தூண்டில் வளைவுகள் 2019-2020 ஆண்டில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். விளவங்கோடு வட்டம் மேல்மடலாம் கிராமத்தில் 10 கோடியே 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தூண்டில் வளைவு 2019-2020 ஆண்டில் அமைக்கப்படும். கிள்ளியூர் ஒன்றியம் இணையம்புத்தன் துறை ஊராட்சிக்குட்பட்ட இணையம் கிராமத்தின் கிழக்கே தேவாலயம் இருக்கும் பகுதியில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தூண்டில் வளைவு 2019-2020 ஆண்டில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். விளவங்கோடு வட்டம் மார்த்தாண்டம் துறை கிராமத்தில் சர்ச்சுக்கு முன்னால் இடது பக்கம் மற்றும் வலது பக்கம் உள்ள வீடுகளை பாதுகாக்கும் பொருட்டு 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடலரிப்பு தடுப்பு சுவர் 2019-2020 ஆண்டில் அமைக்கப்படும். தோவாலை தாடிக்காரன் கோணம் கீரிப்பாறை லேபர் காலனி சாலையில் கீரிப்பாறை ஆற்றின் குறுக்கே 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய உயர்மட்ட பாலம் 2019-2020 ஆண்டில் கட்டப்படும். திருவட்டாறு பேச்சுப்பாறை குட்டியூர் தச்சமலை சாலையில் 0.2 கிலோமீட்டர் கிளவியூர் ஆற்றின் குறுக்கே 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய உயர்மட்ட பாலம் 2019-2020 ஆண்டு கட்டிக் கொடுக்கப்படும். தோவாலை திரள் ஊராட்சி பகுதியில் காடுகரை இரவிபுதூர் சாலையில் 0.2 கிலோமீட்டரில் கஞ்சி ஆற்றின் குறுக்கே தற்போது பழுதடைந்த குறுகிய பாலத்திற்கு பதிலாக 2 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய உயர்மட்ட பாலம் 2019-2020 ஆண்டில் கட்டப்படும். குருந்தன்கோடு தலாக்குளம்
ரெனியல் குட்டம் சாலை முதல் கல்லாக்குளம் சாலையில் 0.2 கிலோமீட்டர் வலையூர் ஆற்றின் குறுக்கே 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய உயர்மட்ட பாலம் 2019-2020 ஆண்டில் கட்டப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் விலங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவருடைய பகுதியில் பல்வேறு சாலைகளை அமைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சாலையெல்லாம் இன்றைக்கு படிப்படியாக CRF மூலமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல பெருஞ்சால் விலை சாலையில் கிலோமீட்டர் 1/6 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய பாலம் கட்டப்படும். வட்டக்கோட்டை அம்சி சாலையில் ஒரு 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுபாலம் கட்டப்படும். குஞ்சிருப்பு விலை மாதாபுரம் சாலையில் ஒரு சிறுபாலம் கட்டப்படும். தேசிய நெடுஞ்சாலை எண் 47 கோட்டார் செட்டிக்குளம் பகுதியில் சுமார் 340 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டப்படும். இதற்கு நில எடுப்பு பணிக்காக அம்மாவுடைய அரசு 90 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. அதேபோல் தேசிய நெடுஞ்சாலை எண் 47B வடசேரி ஒழுங்கினேசேரி பகுதியில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி 89 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. விரிவான திட்ட அறிக்கை கிடைத்தவன் இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நெடுஞ்சாலை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பின் அலகின் கீழ் CRITP 2018-19 திட்டத்தில் 8 சிறு பாலங்கள் 153 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். மார்த்தாண்டம் கருங்கல் சாலையில் கிலோமீட்டர் 1/8 ரயில்வே கிலோமீட்டர் 259/500 600 குளித்துறை மற்றும் ரெனியல் ரயில் நிலையங்களுக்கு இடையே கடவையன் 15Bக்கு மாற்றாக சாலை மேம்பாலம் ஒன்று புதிதாக கட்டப்படும். அதேபோல கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி தற்போது 100 MBBS மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றன. இதை அதிகரிக்க வேண்டும் என்று இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல பேர் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே 100 MBBS சேர்க்கை கேட்கின்ற இந்த மாவட்டத்தில் சேர்க்கப்பட்டு வருவதை அதிகரித்து 150 இடங்களாக உயர்த்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். 100 மாணவர்கள் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே MBBS. இப்பொழுது அதை அதிகரித்து 150 மாணவர்கள் சேர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 8 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன உபகரணங்களும் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கேத் லேப் கருவி மற்றும் 42,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் 5 புதிய அதிநவீன டயாலிசிஸ் கருவிகளும் நிறுவப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டத்தில் 2 கோடியே 68 லட்சம் ரூபாய் செலவில் 20 சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய மையங்கள் அமைக்கப்படும். விளவங்கோடு அரசு மருத்துவமனைக்கு எண்ணியல் ஊடுகதிர் கருவி, மியோசலி பரிசோதனை கருவி போன்ற மருத்துவ கருவிகள் வழங்கி மேம்படுத்தப்படும். இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் தான் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக புதிதாக பொறுப்பேற்றுகின்றார். அவர் எதிர்க்கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கின்றார். அவர் பேசுவதெல்லாம் அத்தனையும் பொய் பேசுவதற்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஸ்டாலினுக்கு பொருந்தும். மைக்கு கிடைச்சா போதும் உடனே அதிமுக அரசு மீது பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவது இது வாடிக்கையாகிவிட்டது. அவர் சொல்வது ஒன்று கூட உண்மையில்லை. இன்றைக்கு அண்மையிலே பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சொன்னார். நாங்கள் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவல் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு இரவு பகல் பாராமல் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலமாக நாம் போராடிக் கொண்டிருந்தோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவி எம்ஜிஆரோட ஆட்சியிலே துவங்கப்பட்டு இதயம் புரட்சி தலைவி அம்மாவல் சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு அம்மாவளியில் இருந்த அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்றத்தின் வாயிலாக இன்றைக்கு 50 ஆண்டு காலம் போராட்டத்திற்கு விடுவு காலம் பிறப்பித்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். நல்ல தீர்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு டெல்டா பாசன விவசாயிகள் வயிற்றிலே இன்றைக்கு பால் வாத்துகின்றோம். அதே இன்றைக்கு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை இன்றைக்கு
சட்ட நீதியாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதேபோல தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை நாம் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். சிறு நகரங்களுக்கு விமான போக்குவரத்து வழங்கப்படும் மத்திய அரசின் உதான் திட்டத்தை இன்றைக்கு சேர்த்து இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே நாம் விமான நிலையத்தை அமைப்பதற்கு மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதேபோல தென்னை விவசாயியின் வாழ்வாதாரத்தினை உயர்த்திட நீராபான உற்பத்தி அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு வேளாண் பெருமக்கள் பல்வேறு பகுதியில் தென்னை மரங்கள் வளர்த்துகின்றார்கள். அவர்களுக்கு போதுமான வருமானம் இல்லை என்று கோரிக்கை வைத்தார்கள். எங்களுக்கு நீராபானம் உற்பத்தி செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கையிட்டு அம்மாவுடைய அரசு நீராபானம் உற்பத்தி செய்வதற்கான வழிமுறைகளை லைசன்ஸ் அவர்கள் கொடுத்து அவருடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கிறது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு மானிய திட்டங்களை நாங்கள் அளித்துள்ளோம். மண் வளத்தினை பாதுகாக்கும் நீர்நிலைகளை பராமரிப்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். எங்கெங்கெல்லாம் ஏரிகள் குளங்கள் இருக்கின்றோம் அங்கெல்லாம் இன்றைக்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் இலவசமாக வண்டல் மண்ணை அள்ளிக் கொள்ளலாம். அந்த அறிவிப்பை அம்மாவுடைய அரசு தான் தந்தது. இன்றைக்கு ஒரு டிராக்டர் மண் கூட அள்ள முடியாத நிலையை மாற்றி இன்றைக்கு விவசாய பெருமக்களுக்கு அடி உரமாக இயற்கை உரமாக பயன்படுத்துவதற்கு அங்கே இருக்கின்ற ஏரிகள் குளங்களில் இருக்கின்ற வண்டல் மண்ணை இலவசமாக அள்ளி அவருடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகின்றார்கள். 2 வழியிலே நன்மைப்படுகின்றன. ஒன்று, ஏரி குளங்களில் இருக்கின்ற வண்டல் மண் அள்ளுகின்ற பொழுது ஏரி ஆழமாகின்றது. பருவ காலங்களிலே பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படுகின்றது. அதேபோல இந்த வண்டல் மண் விவசாயிக்கு உரமாக அவருடைய நிலத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே எங்க பார்த்தாலும் அருமையான சாலைகளை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். என்றைக்கும் இல்லாத அளவிற்கு எங்கெங்கெல்லாம் மக்கள் பாலங்கள் வேண்டும் என்று கேட்டார்களோ அத்தனை இடத்திற்கும் பெரும்பாலான இடத்திற்கு பாலங்களை அம்மாவுடைய அரசு கட்டி தந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக சூழியல் சுற்றுலா கொள்கை மற்றும் மாநில சுற்றுலா கொள்கை வெளியிடப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் ஒழிப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டு நடைமுறைப்படுத்த வந்துள்ள இந்த பிளாஸ்டிக் மிக மிக முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுலதான் சுகாதார சீர்கேடு விளைகின்றது. அப்படிப்பட்ட சுகாதார சீர்கேடு விளைகின்ற இந்த பிளாஸ்டிக்கை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று பொதுமக்களிடத்திலே கோரிக்கை வந்து கொண்டிருந்தது. அந்த கோரிக்கை ஏற்று அடுத்த ஆண்டு 2019 ஜனவரி முதல் பிளாஸ்டிக் தமிழகத்திலே ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுகின்ற பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது என்ற ஆணையை அம்மாவுடைய அரசு பிறப்பித்துள்ளது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். விபத்து மற்றும் எதிர்பாராத உயிரினங்களுக்கு இந்த அரசு உடனடியாக நிவாரணம் வழங்கி வருவது மக்களுக்கு ஆறுதலாக உள்ளதும் தெரிவித்தது என்பதை இங்கே மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இன்றைக்கு கடுமையான வறட்சி, 40 ஆண்டு காலம் இல்லாத வறட்சி தமிழகத்திலே கடந்த ஆண்டு நிலவியது. ஆக வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக 2247 கோடி வாரி வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. வறட்சியாக இதுவரை எந்த அரசாங்கமும் நிவாரண தொகை வழங்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு விவசாய பெருடி மக்களுடைய நல்வாழ்வை காக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வாட்டத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு 2247 கோடியை அந்த விவசாய பெருமர்களுக்கு இன்றைக்கு வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டு அந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற விதத்திலே அம்மாவுடைய அரசு செயல்பட்டது என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அவர்கள் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல புதிதாக விவசாயம் செய்வதற்கு தேவையான பயிர்க்கடனும் அம்மாவுடைய அரசு வழங்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல இந்தியாவிலே வேளாண்மையில் அதிக உற்பத்திக்காக வழங்கப்படும் உயரிய விருதான கிருஷி கர்மான் விருது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படுகிறது. இதுவரை தொடர்ந்து 4 முறை மத்திய அரசின் கிருஷி கர்மான் விருதினை பெற்று சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதை ஸ்டாலின் கேட்கின்றார், நீங்கள் என்ன செஞ்சோம் என்று கேட்கின்றார். இத்தனையும் நாம் பட்டியலிட்டு சொல்லியிருக்கின்றேன். இவ்வளவு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக முதற்கட்டமாக 1519 ஏரிகள் 100 கோடி ரூபாய் திட்டத்தில் எடுக்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. அதேபோல் 2ஆம் கட்டமாக 328 கோடி ரூபாய் 1511 ஏரிகள் எடுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கப்பட்டு பணி நடைபெற்று வருகின்றன என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் கடலில் கலக்காமல் தடுப்பதற்கு ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டுவதற்காக அம்மாவுடைய அரசு 3 ஆண்டு கால திட்டம் என்று அந்த திட்டத்தை வகுத்து அதற்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த தடுப்பணைகளுக்காக 350 கோடி ரூபாய் இந்த வருஷம் இன்னைக்கு செலவிட இருக்கிறது. அதற்காக 75 தடுப்பணைகள் 7 அணைக்கட்டுகள் அமைக்கும் பணி
இன்றைய தினம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்களை மேம்படுத்த புதிய திட்டங்களை அரசுக்கு வகுத்துக் கொடுக்க பொதுப்பணித்துறையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்திருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே ஒவ்வொரு முறையும் நமக்கு நீர் பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது. விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைப்பதில்லை, குடிப்பதற்கு தேவை நீர் கிடைப்பதில்லை. ஆகவே பெய்கின்ற மழை நீர், பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் முழுமையாக சேமித்து வைக்க வேண்டும், அதற்கு ஒரு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் கொண்ட குழுவை இன்னைக்கு அம்மாவுடைய அரசு அமைத்திருக்கின்றது. அந்த குழு ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சென்று அங்கு எந்தெந்த வகையிலே தடுப்பணை கட்ட வேண்டும், அங்கே எந்த வகையிலே ஏரிகளை ஆழப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்ற அந்த அமைப்புகள் எல்லாம் சரி செய்து இன்றைக்கு அறிக்கையாக அரசுக்கு தர இருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் தருகின்ற அறிக்கையின் அடிப்படையிலே பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் வீணாகாமல் தடுப்பதற்கு தடுப்பணையில் கட்டுவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும். அதேபோல் எங்கள் ஏரிகள் குளங்கள் இருக்கின்றோ எதை ஆழப்படுத்துமோ அதையெல்லாம் ஆழப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் அங்கங்கே இருக்கின்ற ஆறுகளை இணைக்கின்ற திட்டத்தையும் இந்த குழு அரசுக்கு பரிந்துரை செய்யும். ஆகவே இந்த குழு மூலமாக நமக்கு பெறுகின்ற மழை நீர் வீணாகாமல் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு நீர் ஆதார மேம்பாட்டு பிரிவு அமைக்கப்பட்டு அவர் பணிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு என்பதை நேரத்தில் பணியன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, டெல்டா பாசன விவசாய பிரிவு மக்கள் ஒவ்வொரு முறையும் கடைக்கோட்டு பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என்ற கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக இன்றைக்கு அதற்கு ஒரு தனியாக டெல்டா பாசனம் பெறுகின்ற அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் விவசாயிகள் பயன்பெற என்பதற்காக அங்கே ஒரு IAS அந்தஸ்தில ஒரு இணை செயலாளர் அந்தஸ்தில ஒருவரை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாக அவர் பர்மனண்டாக நிரந்தரமாக இந்த பணி வழங்கப்படுகின்றது. அவர் ஒவ்வொரு மாவட்டத்திற்காக சென்று டெல்டா மாவட்ட பகுதிக்கு சென்று என்ன நிலவரம் என்று அறிந்து அதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுத்து கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தேவையான தண்ணீர் கிடைப்பதற்கு அம்மாவுடைய அரசு வழிவகை செய்யும் என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதே போல கல்வி நிறைந்த மாவட்டம் இந்த மாவட்டம். இன்றைக்கு படித்தவர்கள் தமிழகத்திலே அதிகமாக படித்தவர்கள் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஆக இந்த இடத்தில் சொல்வது சால பொருந்தும் என்று கருதுகின்றேன். இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் இன்றைக்கு வசதி படைத்தவர்கள் தனியார் கல்லூரியில் சேர்ந்து படித்து விடுகிறார்கள். ஆனால் வசதி இல்லாத மாணவ மாணவிகள் தனியார் கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பொருளாதார இல்லாத காரணத்தினாலே. அப்படிப்பட்ட மாணவர்கள் தமிழகத்திலே உயர்கல்வி படிக்க வேண்டும், பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு அம்மா இருக்கின்ற பொழுது 65 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தார்கள். அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய வழியிலே இருந்து 11 அரசு கலைக்கல்லூரி மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்து 76 அரசு மற்றும் கலைக்கல்லூரி கொடுத்திருக்கிறேன் என்பதை நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் 41 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அரசு கல்லூரிகளாக தரம் உயர்த்தப்பட்டது. தேசிய மொத்த மாணவ சேர்க்கை வீதம் இன்றைக்கு உயர்கல்வியில் பார்த்தா இந்திய அளவில் 25.8% படிக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவில் கல்வியிலே புரட்சி மறுபலர்ச்சி ஏற்படுத்தியதன் விளைவாக புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கியதன் விளைவாக இன்னும் பல கல்லூரிகள், என்ஜினியரிங் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, இப்படி வேளாண்மை கல்லூரி என்று பல்வேறு கல்லூரிகள் அரசின் சார்பாக துவக்கப்பட்டதன் விளைவாக இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை தமிழகத்திலே 48.60% இன்று இருந்து இந்தியாவிலே முதலிடம் வைக்கின்ற பெருமையை அம்மாவுடைய அரசு பெற்றுக் என்பது நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். அதே போல கிராமத்திலே படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு பள்ளி இல்லாத பகுதியை இருக்கக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு இவ்வாண்டு கிராமங்கள் மற்றும் மலைப்பாங்கான பகுதியில் 20 புதிய தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 100 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. அங்கங்கே மாணவர்கள் அந்த பகுதியிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அந்த வாய்ப்பை அந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல எல்லா துறைக்கும் இல்லாத அளவிற்கு கல்வித்துறையிலே மிகுந்த அதிக அளவு இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்த துறை பள்ளி கல்வித்துறை. இதற்கு மட்டும் 27,205 கோடியே 88 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தரமான கல்வி, உயர்தர கல்வியை தமிழக மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல அரசு பொதுத் தேர்வு முடிவில் வெளியாகி 2 நிமிஷத்துல குறுஞ்செய்தி மூலம் மாணவர்களுக்கு அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அனுப்பப்படுகின்றன. இது வரலாற்று சாதனை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் 14 வகையான விலையில்லா நலத்திட்டங்களை கொடுத்து மேலும் மாணவர்கள் கல்வி கற்றல் களைப்பு ஏற்படாமல் இருக்க சத்துணவு திட்டத்திலே கலவை சாதம் அளித்தார்கள். இன்றைக்கு ஆசிரியர் பணி நியமனம்
4362 ஆய்வு உதவியாளர்களும் 2373 முதுகலை மற்றும் சிறப்பாசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளில் 40,430 ஆசிரியர்களும் 15,169 பகுதி நேர ஆசிரியர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் படிக்கிறதும் இல்ல, நாம சொல்றது கேட்கறதும் இல்ல. அவன் கட்சிக்காரன் எழுதி கொடுத்தா அதை பற்றி தான் பேசுறார். நாங்க மூச்சு திணற இவ்வளவு படிச்சிருக்கிறேன், மூச்சு திணற சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க இருக்கின்ற அமைச்சர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் உட்பட இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் அத்தனை பேரும் அவருடைய துறையிலே பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு வேளாண்மை துறையிலே விருதுகளை பெற்றுக்கின்றோம், உள்ளாட்சி துறையிலே விருதுகளை பெற்றுக்கின்றோம், மின்சார துறையிலே விருதுகளை பெற்றுக்கின்றோம், மருத்துவ துறையிலே விருதுகளை பெற்றுக்கின்றோம். ஆக ஒவ்வொரு துறை வாரியாக இந்திய அளவிலேயே தேசிய அளவில் இன்றைக்கு விருதுகள் பெறுது என்று சொன்னால் நிர்வாக திறமை எந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கின்றது என்பதை எதிர்க்கட்சி தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய விருது பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநில காட்டிலும் சிறந்த முறையிலே பணியாற்றி திறம்பட பணியாற்றியதன் காரணமாக ஒவ்வொரு துறைக்கும் இன்றைக்கு விருது கிடைக்கப்படுகிறது. மின்சார துறையிலும் விருது கிடைக்கப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு நாம் விருதுகளை குவித்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சிக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியவில்லை, என்னமோ தெரியல. நாம இவ்வளவு விருதுகளை பெற்றிருக்கிறோம். இவ்வளவு விருதுகள் பெறுவதற்கு காரணம் அந்த துறையில சிறந்த முறையிலே பணியாற்றியதன் காரணமாக இவ்வளவு விருதுகளை பெற்றுக்கொண்டோம். அந்த விருதுகள் பெற்றது மட்டுமல்ல, சிறம்பட செயல்பட்டதன் காரணமாக இந்த துறையின் மூலமாக மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைத்திருக்கு என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதேபோல கடந்த 7 ஆண்டுகள இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரூபாய் 221.30 கோடி செலவில் தொடங்கப்பட்டது. ஏனால அங்கங்கே கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கேயே உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த சிகிச்சை அரசின் மூலமாக வழங்கப்படும் என்பதற்காக 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 221.30 கோடி வழங்கப்பட்டது. இதை எதிர்க்கட்சி தலைவர் தெரிஞ்சுக்கணும். அதேபோல கடந்த 7 ஆண்டுகளில் 165 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரூபாய் 190.37 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார தரம் உயர்த்தப்பட்டன. மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அங்க தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. கிராமத்திலே தான் இந்த சுகாதார நிலையம் இருக்கின்றன. அதை மேம்படுத்தப்படுகின்ற பொழுது அங்கேயே சிறு சிறு ஆபரேஷன் செய்யக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கின்றது. அந்த பகுதி மக்கள் அங்கேயே உரிய சிகிச்சை பெறுவதற்கு அம்மாவுடைய அரசு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதேபோல மருத்துவ தேர்வு வாரியம் மூலம் இதுவரை 23,882 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவர்கள், செவிலியர்கள், இதர பணியாளர்கள் என்று 23,882 பேர் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு மருத்துவ பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் வெகு சிறப்பான செயல்பாட்டின் மூலம் தாய்மார்கள் மற்றும் சிசு இருப்பு விகிதம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டில் அடைய வேண்டிய நிலையான வளர்ச்சி இலக்குகளை தமிழகம் 14 ஆண்டுக்கு முன்பே இன்றைக்கு அடைந்து இமாலய சாதனை பெற்றுள்ளது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தாய்மாருடைய சிசு இறப்பு, பிறக்கின்ற குழந்தை இறப்புடைய சதவீதம் இன்றைக்கு குறைக்கப்பட்டுகிறது. இதையெல்லாம் சாதனை அல்லவா? அதே போல இறந்தவர்கள் உடல் உறுப்புகளை கொண்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு மேற்கொள்வதில் மிகச் சிறப்பாக செயல்பட்டதில் இந்திய நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக மத்திய அரசின் விருதினை தொடர்ந்து 3 ஆண்டுகள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பெற்று மகத்தான சாதனை படைத்துள்ளது. இன்றைக்கு மருத்துவத்திலே ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்து ஒரு மைல்கல்லாக விலகிக் கொண்டிருக்கின்றது. நம்ம மருத்துவர்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல தமிழகத்தில் இதுவரை 6,708 உறுப்புகள் 1,171 கொடையாளியிலிருந்து தானமாக பெறப்பட்டிருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு மின்சார விபத்தினால் இரு கைகளும் இழந்த திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு நாராயணசாமி வயது 29 என்பதற்கு மூளைச்சாவு அடைந்தவரின் கைகளை தானமாக பெறப்பட்டு 7/2/2012 இரு கைகளையும் பொருத்தி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு இவர் தற்போது நலமாக உள்ளார். இதை விட என்ன வேணும்? இன்றைக்கு இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனையில் 2 கையும் இல்லாத ஒருவருக்கு இறந்தவர் உடலில் இருந்து அந்த 2 கைகளும் எடுத்து பொருத்தி சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு இந்தியாவிலேயே மருத்துவம் சேவை தமிழகத்தினால் செழித்து தலைத்து ஓங்கி இருக்கின்றது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சாதனை படைத்த அரசை பற்றி
இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சியில் எதுவும் நடைபெறவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பெங்களூரை சேர்ந்த பொது விவகாரங்கள் மையம் என்ற ஒரு அமைப்பு சமூக பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுமையில் இதில் 2018ஆம் ஆண்டிற்கான 2வது சிறப்பு மாநிலமாக திகழ்கிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய தமிழ்நாடு அரசு 2018ஆம் ஆண்டு சமூக பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையிலே தமிழ்நாடு ஆளுமையில் இன்றைக்கு சிறந்து விளங்குகிறது. அரசு 2வது மாநிலம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல்வேறு சாதனை நிகழ்த்தி வருகின்றது. இதையெல்லாம் இங்குள்ள எதிர்க்கட்சிகள் யாரும் ஏற்றுக்கொள்ளவோ பாராட்டவோ மாட்டார்கள். இருந்தபோதும் அம்மாவின் அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக எப்பொழுதும் தன்னுடைய கடமைகளை முன்னிட்டு நிறைவேற்றும். தற்பொழுது அம்மாவின் அரசு மீது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு தான் எழுதுகிறதே தவிர திட்டப்பணியில் விறுவிறு என்று நடந்து வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை என்னிடத்திலே நேரிலே வந்து நேற்றைய தினம் அளித்தார்கள். அந்த கோரிக்கையும் படிப்படியாக நிறைவேற்றப்பட்ட செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு மிகச்சிறப்பாக எழுச்சியாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாகர்கோயிலில் சிறப்பாக நடைவதற்கு அடித்தளமாக விளங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் 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 நன்றி தெரிவித்து, எங்கள் ஆட்சி என்றும் வாழும் இந்த மண்ணிலே என்று புரட்சித் தலைவர் பாடல் வரி ஒன்றினை இங்கே பெருமிதத்துடன் கூடி அண்ணா நாமம் வாழ்க வளர்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ் தொடர்க அம்மாவின் அவர்களின் ஆட்சி. நன்றி, வணக்கம்.